ஓம் உச்சி மாகாளி தாயே போற்றி என்று சொல்லி இந்த வாக்கை கேளின் பிள்ளையே. இந்த உச்சி மாகாளி தாய் இன்று ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறேன். இந்த உச்சி மாகாளி தாய்க்கு அநியாயம் அக்கிரமம் ஆகாது அறவே. அதை செய்பவர்களை தேடி நான் செல்ல மாட்டேன். இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் உன் உள்ளத்தில் கள்ளம் கபடம் இல்லை என்ற எண்ணத்தை நீ கொண்டிருப்பதால் தான் இந்த உச்சி மாகாளி தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். காரணம், உன்னை சூழ்ந்திருக்கும் தீய சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. உன்னுடைய கண்ணீர் அதிகமாகிக் கொண்டே போகிறது. உன்னுடைய வேதனை அதிகமாகிக் கொண்டே போகிறது. உன்னுடைய இழப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. மேலும் இது அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உச்சி மாகாளி தாயை வா தாயே என்று அழைத்து அனுதினமும் வரும் செய்தியை உன் செவிகளால் கேள். ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி இந்த உச்சி மாகாளி தாய் வந்து உனக்கான அருள் வாக்கை கொடுத்து உன்னை சுற்றி இருக்கும் தீயவர்களை ஒதுக்கி நல்வாழ்வை உனக்கு கொடுப்பேன். இந்த உச்சி மாகாளியை சாதாரணமாக நினைத்து விடாதே. ஒவ்வொரு ரூபமாக உன்னை தேடி வருவேன். எந்த ரூபத்தில் எப்படி எப்போது வருவேன், உனக்கான காரியத்தை எப்போது நான் செய்வேன் என்று நீ தீர்மானிக்கும் முன்னே அதை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க எப்போதும் இந்த உச்சி மாகாளி தாய் உன்னோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. ஆகாவளி சொந்தங்களாக இருக்கும் சிலரை உன்னிடத்தில் இருந்து ஒதுக்க வந்திருக்கிறேன். உச்சி மாகாளி தாயே போற்றி என்று உன் வாயால் சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் வருவதற்காக நீ காத்திருந்தாள். உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கெட்ட பிடிகளிலிருந்தும் உன்னை விலக்கி காப்பேன் இந்த உச்சி மாகாளி தாய். சொல், உச்சி மாகாளி தாயே போற்றி என்று சொல்.